Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நீங்களும் ஆன்லைனில் பிளாகிங்குள்ளே வந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சி உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ணால் எப்படி ஷார்ட் அண்ட் டைமில் மணி மேக் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக அண்டு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிகினர் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ என் வெப்சைட்டில் வரக்கூடிய ரெவன்யூ போல தான் உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. சரிங்களா? ஃபார் டேவுக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணணும். இதுதான் நம்ம டார்கெட். அதுக்கான வேலைகள் தான் இப்போதைக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் கண்டென்ட்டை போடுறது, தென் கண்டென்ட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் எடுக்கிறது, டொமைன் அத்தாரிட்டி ஏற்றுறது, டொமைன் ரேட்டிங் ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு இது போல் சம் ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த் எக்ஸாக்டிங்காக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது 3வது மாதம் நம்ம. ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா 2024 டிசம்பர் மந்த்து 1 ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர் மந்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி மந்த்து மொத்தமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பிப்ரவரி மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறீங்கன்னும் போது நாம் 2 மாதத்தில் ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தாச்சுன்னா $10.17. ஓகேங்களா? ஸோ $10 ஆன உடனே எல்லாருக்கும் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன அப்படின்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான மெசேஜ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்த உடனே என்னடா அது $10 நீங்கள் அச்சீவ் பண்ண உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நர்வஸ் ஆக வேண்டியதில்லை. அதை வந்து கோ டு பேமெண்ட்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், அந்த இடத்த வந்து உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானதான். பட் என்னால் இப்போ வந்து கிளிக் பண்ணி காட்ட முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேமு, அட்ரஸ்ஸு எல்லாமே காட்டும். இன்க்ளூடு நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுடைய பப்ளிஷர் ஐடி முதல் கொண்டு காட்டும். அதனால் என்னால் வந்து அந்த காட்ட முடியாது பர்சனல்ன்றதால. தென் என்னால் காட்டவும் முடியும், காட்டாமலாம் இல்லை. பட் ஆனால் என்ன பண்ணுறதுங்க, காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, வேணும்னே VPN அண்ட் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி சைட்டை வந்து காலி பண்ணிவிடுவாங்க. அதனால் என்னால் காட்ட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். என்றைக்கு நான் $5,000 உங்களுக்கு அச்சீவ் பண்ணி காட்டணும்னா அன்றைக்கி கண்டிப்பாக என்னுடைய வெப்சைட் நேம் என்னன்றது நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ டாபிக்குள்ளே வரலாம். தென் நான் ஸ்டார்டிங்காக சொன்னதான் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்குன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் பதில். சரிங்களா? ஸோ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மெசேஜ் வருது. அதை வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போது கண்ட்ரிஸ் வந்து எஸ்டர்டே மாற்றுறேன். அதே போல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பேஜஸ்க்கெலாம் அதையுமே வந்து நான் எஸ்டர்டேவுக்கு வந்து மாற்றுறேன். சரியா? ஸோ இப்போ இது ஆக்சுவலி நான் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய வீடியோஸும் இதுவும் வந்து 1 கம்பேர் பண்ணி பார்த்தேன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடச்சிரும். நம்ம கொடுக்குறது எந்த அளவுக்கு ஜென்யூனாக ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ நேற்றுக்கு வந்து 0.37 வந்ததுக்கான ரீசன்ஸ் அந்த டிராஃபிக் பாருங்கள். தென் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தாங்க. சரியா? ஸோ இது ஏன் இந்த இடத்த நான் இதை காமிக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் கண்டினியூட்டி. ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே டுடேக்கு மாற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே. சரியா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியாதனால. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னா 0.52 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஓ சாரி கைஸ், அது வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய 1 ஸ்டெப் பேக் போனதால் என்னுடைய அனதர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் ஆனதுக்கான அதுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரே டிவைஸில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ மெயில் ஐடி ஸ்விட்ச் பண்ணி வரதால் உங்களுக்கு இது போல் காட்டுது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூ பாருங்கள். இன்றைக்கி நமக்கு எவ்வளோ வந்து ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.52 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து 0.39 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $1.92 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா மந்த் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டே 2. ஓகேங்களா? 2வது நாளே 0.89 போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. சரிங்களா? ஏன் நான் அந்த இடத்த இப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2024 டிசம்பர் ஓகேங்களா 1 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 15 நாளைக்குமே நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா 15 நாளா 20 நாளைக்கே ஏர்ன் பண்ணதே 0.89 தான் இருந்தது. சரிங்களா? ஓவராலாக அந்த மந்த்து மொத்தமே நம்ம ஏர்ன் பண்ணது $2.90 70 தான் நம்ம ஏர்ன் பண்ணோம். சரிங்களா? அப்படின்னும் போது 2 நாள்லேயே நமக்கு வந்து 0.89 போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கான்றதை எனக்கு தெரியல. சரியா? தென் இது வந்து ஜனவரி மந்த்து மொத்தமாக ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்துச்சுன்னா $10.17. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷனை பேலன்ஸில் வந்து $100 இருந்தால் மட்டும்தான் லாஸ்ட் பேமெண்ட் இந்த இடத்துல இருக்குல்லையே 00 இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்களே அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியாக வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். சரியா? சரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போமா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்கு தெரியுமா காசு கொடுக்குறாங்க? ஒரு யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டாலே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிடையாது. ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஆட் வந்து அவர் வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி ஆடு கிளிக் பண்ணுறது மூலிமா நமக்கு ரெவன்யூன்றது
ரெவன்யூன்றது நமக்கு ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ யாராச்சும் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் ஒரு 500 பேர் 1000 பேர் 5000 பேர் இப்படி டிராஃபிக் வந்துட்டாலே ரெவன்யூ வரும்னா அப்படி கிடையாது நண்பா. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஆடு கிளிக்ன்றது நடக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். தென் இப்போது இந்த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி ரெவன்யூ வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னது, இந்த கண்ட்ரீஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். யுனைடெட் இந்தியா, சிங்கப்பூர், கனடா அண்ட் யுனைடெட் கிங்டம். நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்ஷியலில் நம்ம என்ன தான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலும் இந்தியாவுக்கு ரெவன்யூன்றது ஒன்றும் கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறதான், டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது? ஸோ டயர் 1 கண்ட்ரி என்னென்ன அப்படின்னா யூஎஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, சிங்கப்பூர். ஓகேங்களா? இதில் முக்கியமாக 4 கண்ட்ரி மட்டும் யூஎஸ், யூகே, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி மட்டும் ஃபோக்கஸாக வேலை செஞ்சால் போதிக்கும். ஸோ எனக்கு வந்து பாருங்கள், யுனைடெட், சிங்கப்பூர், கனடா, யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன கண்ட்ரியில் எல்லாமே இதில் கவர் அப் ஆகிடுச்சா? ஸோ அதில் இன்றைக்கி மட்டும் பாருங்கள், யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட 23 பேஜ். ஓகேங்களா? 23 பேஜுக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. ஒரு ஆடு கிளிக் நடந்ததில் 0.23 சென்ட்ஸ் வந்து எனக்கு யூஎஸ்லேருந்து கிடச்சிருக்கு. சரியா? பட் ஆனால் அதுவே இந்தியாவிலேருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 937 பேர் வந்திருக்காங்க. 22 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 0.22 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுவே தென் சிங்கப்பூரில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நமக்கு 12 பேஜுக்கு 3 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 3 ஆடு கிளிக்கு 0.04 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் கனடாவில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பேஜுக்கு எந்த ஒரு ஆடு கிளிக்குமே நடக்கலை. பட் ஆனால் அப்படி இருந்துமே 2 சென்ட் கிடச்சிருக்கு. சரியா? பட் அதாவது யூகேவில் வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 20 பேஜ் வந்து நடந்திருக்கு. 2 ஆடு கிளிக் நடந்ததால் 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே கிளிக்ஸுக்கு வந்து 2 கிளிக்கு 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. பட் ஆனால் கனடா வந்து பாருங்கள் கிளிக்ஸே இல்லை. அப்போ ரெவன்யூ மட்டும் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து மந்த் எண்டில் என்ன ஆகும்னா மைனஸ் ஆகிடும், ரிடியூஸ் ஆகிடும். இன்வேலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ கிளிக் இருந்தால் மட்டும் கணக்கில் எடுத்துக்குங்க. அப்படி எதெல்லாம் இல்லைப்பா நாங்கள் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்க மாட்டேன், எனக்கு பேஜஸ் வந்துடுச்சு காசு வந்துடுச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த பேலன்ஸ்ன்ற இந்த செக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட 20 நாளைக்கு அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. அதாவது மந்த் எண்ட் ஆனோடனே 1ஆம் தேதி ஆன உடனே என்ன ஆகும், அதாவது நைட்டு இப்போது இன்றைக்கி டேட் 28 தான் வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு, அப்படின்னா 31 வச்சுக்கோங்க. மந்த் எண்ட் 28 இருந்தாலும் சரி 31 இருந்தாலும் சரி, அன்றைக்கி நைட்டு 12 மணி ஆன உடனே அதாவது டே 1 வரணும் போது இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 0 பண்ணி மறுநாள் 1ஆம் தேதி நைட்டு 12 மணிக்குள்ளே இந்த செக்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டைமுக்கு வந்து இந்த இடத்த $100 ஓகேங்களா இருந்தால் உங்களுக்கு லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு 21 நாளைக்கு ஓகேங்களா அமௌண்ட் வந்து இந்த பேலன்ஸில் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த 21 நாளில் ஹோல்டு பண்ணுறதுல நமக்கு எந்தெந்த கண்ட்ரியில் இந்த ஆடு கிளிக் நடந்திருக்கு, எந்தெந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக் நடக்காமல் ரெவன்யூ வந்திருக்கோ அதெல்லாமே ஹோல்டு பண்ணி அமௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? ஸோ நமக்கு 50 நாளைக்கு ஒன்ஸ் தான் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். 1 மந்த்துக்கு நமக்கு ரெவன்யூ பார்ப்போம். 20 நாளைக்கு அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. 21ஆம் தேதி நைட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து கீழே ஸ்விட்ச் பண்ணுவாங்க. அதாவது இந்த லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்துட்டால் சரி ஓகேங்களா, அது $100 வச்சுருந்தாலும் சரி, $1000 வச்சுருந்தாலும் சரி, $5000 வச்சுருந்தாலும் சரி, $1,00,000 வச்சுருந்தா கூட சரி, இந்த லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். பட் ஒன் திங், அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கோவிந்தா தான் முடிஞ்சு வச்சுன்னு நினச்சி கொண்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அக்கௌண்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அனதர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சைட்டுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலுமே அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கோவிந்தா தான். ஓகேவா? தென் மறுபடியும் டாபிக் வரலாம். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் வந்து எப்படி பேக் அண்டில் ஒர்க் ஆகுதுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, நமக்கு $20 எவ்வளோ வரட்டுங்க, அது $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி ஓகேங்களா. பட் பிகினர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்குறீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதாவது 1 இயருக்கு நீ மணி மோட்டிவுக்காக நீ வேலை செய்யாத. சரியா? உன் வெப்சைட்டுக்கு 1000லேருந்து ஒரு 5000 பேர் வரணும், அதுக்காக மட்டும் நீ வேலை செய், மணிக்காக எதிர்பார்த்து வேலை செய்யாது. ஏன் ப்ரோ, நான் வரதே ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து 1 இயருக்கு மணி வேண்டாம் எதிர்பார்க்காத வேலை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மை இதுதான் நண்பா. இன்ஷியலில் நீங்கள் என்ன தான் பார்த்து வேலை செஞ்சாலுமே 1000 பேர் இல்லை 5000 பேர் வந்தாலுமே ரெவன்யூ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? 6 மாதத்து வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வேலை செஞ்சு தான் ஆகணும். பட் ஒன் திங், வெப்சைட்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வராங்கன்றது எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இது இருக்கும்.
கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்ன? வெப்சைட்ல எப்படி ஒர்க் பண்ணுறது? வெப்சைட்ல எப்படி ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணுறது? தென் எந்தெந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது? தென் எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் எவ்வளோ சிபிசி ஏறும்? தென் ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன? ஆஃப் பேஜ் எஸ்இஓனா என்ன? டெக்னிக்கல் எஸ்இஓ என்னென்ன? எஸ்இஓல எத்தனை டைப்ஸ் இருக்குது? தென் அதில் ஒயிட் அவுட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணணும். தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணணும். தென் டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும். டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணணும். தென் இது போக நம்மளுடைய காம்படிட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டால் போய்கிட்டே இருக்கும் இதில். புரியுதுங்களா? ஸோ 1 இயர் வந்து வெப்சைட்னா என்னன்றது நீ ஃபுல்லாக கற்றுக்கோ. சரியா? கற்றுக்கிட்ட நீ வெப்சைட்டும் மானிட்டேஷன் வாங்கிட்டப்பா, அதுக்கப்புறம் ரெவன்யூ வருமானு கேட்டாச்சுன்னா அப்பயும் வராது. ஏன்னா இங்கே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு 0.52 சென்ட்ஸ் இன்றைக்கி கிடச்சிருக்கு. தென் இது அப்படின்னு எஸ்டேக்கு மாத்திரம் பாருங்க, 1710 பேருக்கு 37 சென்ட் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு 2000 பேருக்கு ஒரு 300 யூசஸ் கம்மியாக இருக்கா? அது கூட விடுங்க. ஹைலைட்டான விஷயம், லாஸ்ட் 28 நாளைக்கு வைக்கிறேன் பாருங்கள், உங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. 28 நாள் சைட் வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு தெரியுதுங்களா? இப்போது கிட்டத்தட்ட 40,000 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக வந்திருக்காங்க. 28 நாளில் 40,000 பேருக்கு வந்த ரெவன்யூ எவ்வளோ தெரியுமா? அவங்க சொன்னால் சிரிச்சிருக்கும், $8 $9 தான் வந்துருந்தது. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஃபார் டேவுக்கு அப்போ 40,000 பேர் வந்தால் தான் இந்தியாவில் வந்து ஃபார் டேவுக்கு அப்போ மினிமம் $5லேருந்து $10 ஏர்ன் பண்ண முடியுமானா அதுதான் நண்பா உண்மை. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுறீங்க ஃபுல்லாக அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் 35,000 பேர்த்துலேருந்து 50,000 பேர் ஃபார் டேவுக்கு இந்தியாவிலேருந்து வராங்க அப்படின்னா $5லேருந்து $10 நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போது 1000 பேர் 500 பேர் சோஷியல் மீடியா டிராஃபிக், யூடியூப் டிராஃபிக், இன்ஸ்டாகிராம் டிராஃபிக், டெலகிராம் டிராஃபிக், ஃபேஸ்புக் டிராஃபிக், இது போல் ஆனதர் ஓகேங்களா ஆர்கானிக்காக இல்லாமல் சோஷியல் மீடியா டிராஃபிக் மட்டுமே நீங்கள் உள்ளே நம்பி வரீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கூகுளில் வந்து ஒரு கோர் அப்டேட் வந்து விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுபோல் அப்டேட் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கூகுளில் வந்து நம்மளுடைய டொமைன் வந்து பெனால்ட்டியில் விழுந்துடும். பெனால்ட்டியில் போயிடுச்சு அப்படின்னா மானிட்டேஷன் இருக்கும் கூகுளில், அதாவது உங்கள் டொமைனுமே லைவில் தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் வந்து கூகுளில் வந்து இன்டெக்ஸ் ஆகாது, காட்டாது, அனதர் யூசர்ஸ்க்கு வந்து காட்டாது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நான் பர்டிகுலராக உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கோர் அப்டேட் வந்து அது எதுக்கு வருதோ அதை பொறுத்து நம்ம டொமைன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆர்கானிக்காக வரதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் பாருங்கள். ஏன் இந்த இடத்த நான் இப்படி சொல்கிறேன்னா இவ்வளோ தெளிவாக இந்த இடத்த பாருங்கள். எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஓவராலாக ஒரு 17% மேலே டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ டெஸ்க்டாப்லேருந்து வரதால் எனக்கு எப்படி சொல்கிறதுனா அட்வான்டேஜ் பாதி இருக்குன்னா டிஸ்அட்வான்டேஜ் பாதி இருக்கும். ஏன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஆட் வந்து பார்ப்பாங்கன்றது தெரியாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆடு காட்டுமான்னு கூட தெரியல. ரீசன் என்ன அப்படின்னா மோர் தென் பிசி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஆட் பிளாக்கர் வந்து யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த ஃபீல்டு பிளாகிங்கில் இருக்கணும் உங்களுக்கே தெரியும். கம்பல்சரி நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ஆடு ஷோ பண்ணுமா, அதுக்கு பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லை அலோவ் பண்ணி வச்சுருக்கலாம், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பட் மொபைல்லேருந்து வரும்போது நமக்கு ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா மொபைலுக்கான வந்து ஆட் பிளாக்ன்றது மோதல் இருக்காது. அதேமாதிரி ஆட்சன்ஸை கொண்டே பாருங்கள். ஏஎம்பி வந்து பிளகின் யூஸ் பண்ணுங்கள், ஆக்டிவ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்தாலும் ஒன் திங் ஆட்டோ ஆட்ஸ்க்கு வந்து என்றைக்குமே வந்து வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? மேல்வார்டுக்கு மட்டும்தான் ரெவன்யூன்றது அதிகமாக கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே மேல்வார்டு தான். அதில் ஒன்றுத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து நான் அந்த இடத்த வச்சுருக்கேன் பாருங்கள். வேர்ட்பிரஸ் ரெஸ்பான்சிவ் ஆடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரெஸ்பான்சிவ் ஆடு தான். நான் ஒரு ஆடு மேல்வார்டு யூஸ் பண்ணுறேன். இடத்துக்கு தகுந்தா போல் ஆட்ஸ் வந்து இன்னுமே கவுண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். புரியுதுங்களா? ஸோ ஆட்டோ ஆட்ஸோட மேல்வார்டுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, வெப்சைட்டுக்கு நல்ல டிராஃபிக் வருது, ரெவன்யூ கம்மியாக வருது, பேஜ் ஆர்பிஎம் புஷ் ஆகலை அப்படின்னா ஆட்டோ ஆட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேல்வார்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ டாப்பிக்கில் வந்துடலாம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே அதை அப்படியே திஸ் மந்தில் வந்து ப்ளஸ் பண்ணி காட்டும். 24 ஹவர்ஸில் சாரி மாற்றி சொல்லிட்டு பாருங்கள். 1 ஹவருக்கு கொஞ்சம் வந்து கூகுள் ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ வருது எல்லாமே ஓகேங்களா எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டு காமிக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து எதில் அப்டேட் ஆகும், திஸ் மந்தில் வந்து அப்டேட் ஆகும். இப்போ டைம் கரெக்டாக 11:54 ஆகுது. இப்போது 12 மணி ஆன உடனே இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே எஸ்டர்டேவுக்கு போய்ட்டோம். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து காட்டும். லாஸ்ட் 7 டேஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் திஸ் மந்தில் வந்து வருமானம் அது வராது. ஏன்னா அது ஆல்ரெடி அப்டேட்டாக தான் காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? ஸோ அதே போல் நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த மாதம் மொத்தமாகவே ஏர்ன் பண்ணது 0.83 சென்ட்ஸ் தான். ஆனால் லாஸ்ட் 7 டேஸில் மட்டும் $1.92 இருக்குது ப்ரோ, அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்டார்டிங் வந்து 1லேருந்து 7 நாளைக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போது 7 நாளைக்கான ரிப்போர்ட்னும் போது இப்போ போன மந்த்து ஓகேங்களா ஜனவரி மந்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 நாள் கணக்கு பண்ணி தான் நமக்கு இந்த மந்தில் நீங்கள் டேட்டை 2ன்னும் போது இதுலேருந்து ஒரு 2 நாள் கணக்கு பண்ணி எடுத்துக்கும்.
புரியுதுங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இது போல் அமௌண்ட்டு இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதத்துக்கு அமௌண்ட் இந்த பேலன்ஸ் செக்ஷன் மூவ் ஆகுது அப்படின்னா, மொதல் 7 நாளைக்கு லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட் வந்து தப்பாக தான் காட்டும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? 1 வீக் கழிச்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட்டு 7 டேஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எக்ஸாக்ட்டிங்காக துல்லியமாக இருக்கும். புரியுதுங்களா? எப்பயுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. திஸ் மந்தில் இருக்கக்கூடிய ரெவன்யூ மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி. இப்போது 0.52 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வெப்சைட்டுக்கு இன்றைக்கி 1000 பேர் வந்திருக்கிறதால 0.52 சென்ட்ஸ் வந்திருக்கானா கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு 28ன்னு இருக்குது அப்படின்னா, என்னோட வெப்சைட்டுக்கு 1000 பேர் வந்திருக்காங்க. அதில் 28 பேர் வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 28 பேர் ஆடை வந்து கிளிக் பண்ணதால் நமக்கு 0.52 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. பேஜ் ஆர்பிஎம் நல்லாவே தெரியும். நமக்கு 20 சென்ட் இருந்தது, இன்றைக்கி ரேஞ்சுக்கு 52 சென்ட்ஸ் வந்து பேஜ் ஆர்பிஎம் வந்திருக்கு. ஸோ இது போல் தான் ஓகேங்களா? கண்டினியூஸாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் சிபிசி இன்க்ரீஸ் ஆகலை. பிரச்சனை கிடையாது. வரப்போகிற நாட்களில் ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம், அதாவது நம்ம வெப்சைட்டுக்கான பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. சரிங்களா? பேஜ் ஆர்பிஎம் 0.52 சென்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா 0.52 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும். இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.02 சென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கிளிக்கு 0.2 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் கிடைக்குது. அப்போது ஓவராலாக 28 கிளிக்கு கவுண்டவுனிங் பண்ணி பார்த்துச்சுன்னா ஆவரேஜாக 0.52 சென்ட்ஸ்ன்றது ஆவரேஜ் பண்ணி வரும். தென் இம்ப்ரெஷன் 1880 இம்ப்ரெஷன் இருக்குது. இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு ரெவன்யூ ஆட்சன்ஸில் வராது. இம்ப்ரெஷன் மூலிமா அதாவது ரெவன்யூ வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்னா ஆட்மோப், ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. தென் ஆட்சன்ஸ் அப்ரூவல் இருக்கணும். அது போக ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. ஆட்சன்ஸோட அடுத்த லெவல் அதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து இசிபிஎம் கால்குலேட் பண்ணி ரெவன்யூன்றது கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக் நடந்தால் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. சரியா? ஸோ பேஜ் சிடிஆர் 2.79% இருக்குது நண்பா. எப்பவுமே இந்த பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே பார்த்துக்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே சரி, யாரும் சொல்ல மாட்டாங்க. 10க்குள்ளே இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸ். 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களோட ஆட்சன்ஸை கொண்டு உங்கள் கையை விட்டு எப்போ வேணால் போகலான்றது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சிலது இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்குங்க. 10க்கு மேலே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். ஏன் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 250 பேஜுக்கு 2 ஆடுகளுக்கு தான் நடக்கணும். இது கூகுளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே இருக்குது. இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இதை பொறுத்து அப்போது 1000 பேருக்கு 6 கிளிக்கு நடக்கலாம். ஸோ பேஜ் சிடிஆர் 0.07% வந்து இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ என்னோட சஜஷன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது என்னென்னா, பேஜ் சிடிஆர் எந்த சுச்சுவேஷனுக்கும் 10க்கு மேலே போகக்கூடாது. டேவிலும் போகக்கூடாது, வீக்லியும் போகக்கூடாது, எஸ்டேவிலும் போகக்கூடாது, திஸ் மந்த்லேயும் போகக்கூடாது, லாஸ்ட் 6 மந்த்லேயும் போகக்கூடாது. பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்குள்ளே தான் இருக்கணும். புரிஞ்சுக்குங்க. சரியா? தென் இன்றைக்கி ரெவன்யூ வந்ததுக்கான கண்ட்ரி வந்து பார்த்துச்சுன்னா இந்தியா. அதாவது ஓகே, டைம் வந்து ஆகுது. பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஒரு பேஜோ 2 பேஜோ இல்லை கிளிக் எதுனா அப்டேட் ஆகிருக்கா, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அதெல்லாம் எதுலாம் இல்லை. சரியா? ஸோ இப்போ மறுபடியும் வந்துடலாம். அங்கே வாங்க. இந்தியா, யுனைடெட்ஸ், அதாவது சிங்கப்பூர், கனடா, யுனைடெட்ஸ் கிங்டம் வந்து பார்த்துச்சுன்னா எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்குன்றது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்துச்சுன்னா இந்த கிளிக்ஸ் இருக்க சிபிசி காஸ்ட் பர் கிளிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு கிளிக்கு அவரேஜ் யுனைடெட்ஸ் வந்து யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு 0.23 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்ல வரன்றது. ஸோ இது வந்து நம்மளால் வந்து நம்ம மாற்றிக்கவும் முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? தென் இதில் வந்து ஆர்பிஎம், ஆட்ஸ்க்கான ஆர்பிஎம் எவ்வளோ கிடச்சிருக்கு, பேஜுக்கான பிட் ரேட் எவ்வளோ கிடச்சிருக்கு, அந்த பர்டிகுலர் ஆட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது எல்லாமே இது மூலிமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்குறீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களால் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ பாருங்கள். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன் மோர் வந்து பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எதுக்காக நான் திருப்பி பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்குன்றது நீங்கள் இதை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிபிசி பார்த்தாச்சா, இந்த இடத்துக்கு வந்து இது வந்து மாற்றலாம். இதுனா கீழே இறங்கவும் மாட்டேங்குது, போகவும் மாட்டேங்குது. நான் என்னங்க பண்ணுறது? சரிங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ நான் அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனோட வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 சென்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ பாருங்கள், ஜனவரி முடிஞ்சிட்டு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது சம் டேஸில் வந்து உங்களுக்கு இந்த கிராஃப் டீட்டெயில் அப்டேட் ஆகிடும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னு அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் போதிக்கும். இதுக்கு மேலே ஏன்னா இப்போவே 18 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சரிங்களா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். ஏன்னா இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போதுன்றாலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். வரப்போகிற நாட்களில் இன்னுமே டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ நம்மக்கிட்ட கன்னட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அது வந்து உங்களுக்கு கன்னட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும், எவ்ரிபடி கேட்டகரி. சரிங்களா? உங்களுக்கு கன்னட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஹையர் பண்ணலாம். இதில் ஆஃபர் சர்வீஸ் பார்த்தாச்சு அப்படின்னா நாம் வந்து 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்க நீங்கள் எங்கிட்ட அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்
வித் லைஃப் லாங் ஆக்டிவேஷன் கீயோட நான் ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அதே 30 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக்லுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? தென் இது போக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தாச்சுன்னா என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும். அதாவது நீங்கள் எங்கிட்ட வந்து 10 ஆர்டிகல் வாங்க 100 ஆர்டிகல் அப்போல்லாம் நான் சொல்ல, ஒரே ஒரு ஆர்டிகல் எங்கிட்ட வாங்கி பாரு, பிடிச்ச நெக்ஸ்ட் ஆர்டிகல் வாங்க நான் விட்டுரு. ஓகேவா? அதே போல் ஒரு பிகினராக இருக்கேன் நான் வெப்சைட்டுக்குள்ளே இப்போ தான் என்ட்ரி ஆக போகிறேன், எனக்கு வந்து எதனா கொஞ்சம் ஐடியா கொடுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு கால் பண்ணலாமா, உங்கள்கிட்ட பேச சாய்ஸ் கிடைக்குமானா 24/7 நைட்டு உனக்கு டவுட்டுன்னு வந்துருச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாரு, கால் பண்ணி கேட்டுக்கோ, தப்பே கிடையாது. ஏன்னா தப்பாக பல பேரோட இன்ஃபர்மேஷன் போட்டு நீ ஏதோ மண்டையை போட்டு குழப்பாத. சரியா? டேரெக்டாக கால் பண்ணு, உனக்கு டவுட் என்னவோ கேளு, கண்டிப்பாக என்னுடைய ஃபுல் சப்போர்ட் உனக்கு நான் கொடுப்பேன். சரியா? ஸோ நான் வந்து சொல்ல தான் முடியும், உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீ தான் கால் பண்ணி கேட்கணும். சரியா? முக்கியமாக லேடிஸ் யாராச்சும் என் வீடியோஸ் நீங்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா ஷையாக ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் என்னவோ அதை உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். சரியா? தென் இது போக நம்ம வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டுமே செல் பண்ணிட்டுருக்கோம். வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7,000, 15,000, 25,000. உங்களுக்கு எந்த பேக்கேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது சொல்கிறீங்களோ அதில் தகுந்த மாதிரி நம்ம வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுக்கலாம். தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். இது கூட சொல்லிக்கிட்டே போகலாம். வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. நண்பா ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ பேஜ் வந்து ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். 12:01 ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நல்லா பாருங்கள், பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணதுமே இந்த இடத்த பாருங்கள், ஆட் யூனிட்டில் இருந்த இந்த செக்ஷன் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த டுடே இந்த கண்ட்ரீஸில் ஏன் ப்ரோ எங்கே போச்சு அதையான் அப்டேட் ஆகணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கரெக்டாக 12:05க்கு மேலே இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கான வீடியோ. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.